தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்கப்பட்ட டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் எல்லாருக்குமே சின்ன சின்ன குழந்தைகள் படிக்கிற ஸ்டேஜ் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கும்போது நமக்கு ஹாஸ்டல் எங்கே இருக்குது, எந்த இடத்துலலாம் இருக்குது நமக்கு தெரியாது. அது எங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்டல், அதாவது அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அந்த ஹாஸ்டலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அதனால் அந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்கள் உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த அரசாங்க ஹாஸ்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் தேடிடாமல் ஆன்லைன் மூலமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் மொபைல் மூலமாக இந்த ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அதை ஆல் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் ப்ரௌசரில் tnpds.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய அந்த TNPDS அப்படிங்கிற அந்த லிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தோட அந்த ஹோம் பேஜ் போகும். அந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லிங்க் இருக்கும். அது வந்து விடுதிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து 7வது லிங்காக இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஃபைல், அதாவது PDF வடிவத்தில் நிறைய ஃபைல்ஸ் வந்து அதில் ஷோ ஆகும். அந்த ஃபைல்ஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தாப்புல ஒரு PDF பேஜ் வந்து அதில் ஷோ ஆகும். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தோட அந்த லிஸ்ட்டும் அதில் ஷோ ஆகும். அதாவது PDF ஃபைலில் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் உங்கள் குழந்தைகளோ ஹாஸ்டலில் சேர்க்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை செலக்ட் பண்ணலாம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ஷோ ஆகும். அந்த ஃபைல் ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது இமெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டல் வந்து எந்த இயரில் வந்து தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டலில் டோட்டல் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு காமிச்சிருப்பாங்க, அதாவது அலாட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SC ST OBC எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடத்துறதுனால கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த இது வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள, அதாவது உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஹாஸ்டலோட டீட்டெயில்ஸும் அதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் ஊருக்கு மிக அருகாமையில் உள்ள அந்த ஹாஸ்டல் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த வசதியும் இதில் இருக்குது. இமெயில் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைல் நம்பர் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். ஆனால் மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கும் பட்சத்தில் வந்து எங்கேயும் தேடி அலையாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலமாகவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஷோ பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அருமையான வசதி தான் இந்த TNPDS வெப்சைட்டில் வந்து இருக்குது. இதில் நீங்கள் அந்த அரசு விடுதிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அப்படிங்கிற லிங்கை செலக்ட் பண்ணது மூலமாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வகையான அந்த அனைத்து மாவட்டத்தில் உள்ள அந்த டீட்டெயில்ஸும் இதில் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் அந்த மாவட்டத்தோட அந்த PDF ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த அனைத்து அரசு ஹாஸ்டலோட லிஸ்ட்டும் அதில் ஷோ ஆகும். அதில் கான்டாக்ட் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இது மூலமாக உங்கள் குழந்தைகளை எந்த ஹாஸ்டல் உங்களுக்கு மிக அருகாமையில் இருக்கோ அந்த ஹாஸ்டலில் வந்து சேர்க்கறதுக்கான நடவடிக்கையை வந்து நீங்கள் மேற்கொண்டு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த வசதியும் இதில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.